ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மோர் தென் 10 ஹவர்ஸ் ஆஃப் வீடியோஸ் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். டுட்டோரியல்ஸ் எல்லாமே நிறையா பக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் லேர்ன் பண்ணியிருப்போம். எப்படி பேசிக்காக ஒரு பக் இருக்குது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் ரோட் மேப் கைட் கொடுக்குறேன். நீங்கள் எங்கெல்லாம் போய் இந்த பக்கை தேடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பக்கு மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்கும். பட் கரெக்டான இடத்துல போய் அதை ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு அதுக்குரிய நீங்கள் போட்ட உழைப்புக்குரிய பலன் உங்களுக்கு இருக்கும். அதாவது பவுண்டி இல்லை அவார்ட்ஸ் இல்லை ஹால் ஆஃப் ஃபேம் இல்லை ஸ்வாக் ஏதாச்சும் கிடைக்கும். அப்போ நம்ம ப்ராப்பரான இடத்துல இருக்க சைட்ஸில் மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா ஒர்த்தியாக இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டயத்துக்கு. ஸோ நான் ஹேக்கர் ஒன் பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அண்ட் அதை பற்றின இதெல்லாம் அப்பப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை காமிச்சிட்டே இருந்தேன். ஸோ அதில் அந்த மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு பாப்புலரான பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது வந்து பக் க்ரௌட். ஹேக்கர் ஒன்று உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா போதும். இதுவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஜஸ்ட் பக் க்ரௌட் அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணுங்க வரும். ஹேக்கர் ஒன்றுக்கு அடுத்து இதுதான் செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்ம். ஹேக்கர் ஒன்றை காட்டியும் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நிறையா போர்ட்டல் இருக்குது. கஸ்டமருக்கு தனி போர்ட்டல், ரிசர்ச்சருக்கு தனி போர்ட்டல் இருக்குது. ரிசர்ச்சர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் டாப்பில் ரைட்டில். ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டிலாம் வந்தீங்கன்னா லாகின் பண்ணால் போதும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும், அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹோம் டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் இந்த இடத்துல வரும். நிறையா பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓப்பனில் அப்படியே வரும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்லான் இருக்கு, அதுக்குள்ளே போகிறேன். ஹேக்கர் ஒன்ல எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். அதில் எப்படி நீங்கள் என்னெல்லாம் பேசிக் டீட்டெயில் கொடுப்பீங்களோ சேம் தான். என்னெல்லாம் டொமைன், என்னெல்லாம் ஸ்கோப் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ tesla.com, tesla.cn, டெஸ்லா மோட்டர்ஸ், டெஸ்லா சர்வீசஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க வெப்சைட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப், iOS, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்கோப் தான். இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த சப்டொமைன் வந்தாலும் அதுலேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், அதுலேயும் நீங்கள் பக் கண்டுபிடிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதோட ஸ்கோப்பை மட்டும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு சப்மிட் ரிப்போர்ட் அப்படின்றத மட்டும் கொடுங்க. சிம்பிள் தான். இங்கே வந்து ஒரு டைட்டில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டார்கெட், அவங்க ஸ்பெசிஃபை பண்ண எந்த டார்கெட்டில் நீங்கள் பக் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் பக், எக்ஸஸஸா இல்லை நீங்கள் எந்த டைப் ஆஃப் பக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத போடலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் யூஆர்எல் இருந்தால் யூஆர்எல், அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஏதாச்சும் ஸ்க்ரீன்ஷாட்டு, பிஓசி, வீடியோஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட்டில் கொடுக்கலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். உங்களோட ரிப்போர்ட் சப்மிட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஹேக்கர் ஒன்னா இருக்கட்டும், பக் க்ரௌடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இல்லை டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு மொத்தமாக வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ண நிறையா வந்துகிட்டே இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி அதில் பக் கண்டுபிடிச்சு பவுண்டீஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டில் வந்து நிறையா ப்ரோக்ராம் வந்து இன்னும் ப்ரைவேட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஓப்பன் பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 ப்ரோக்ராம் தான் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். ஆனால் ஓவரால் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 200 கம்பெனி தான் இருக்கா? இல்லை, மோர் தென் 2 crore கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. 2 கோடி கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ அவங்களாம் பக் பவுண்டி ப்ரோக்ராம் நடத்தலையா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதில் நிறைய பேர் பக் பவுண்டி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்கலாம் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக நடத்துகிறாங்க. ஸோ யார் வேணாலும் போய் அவங்க ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியாது. இந்த மாதிரி ப்ரைவேட்டாக நடக்கிற ப்ரோக்ராமில் போய் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா நமக்குன்னு நம்ம வந்து ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணணும், ஒரு மதிப்பு கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் வந்து ப்ரைவேட்டாக இன்வைட் வரும். இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ரோக்ராம், இதுக்கு வந்து நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து நீங்கள் ஹேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது இது எல்லாமே யார் இந்த பக் க்ரௌட் வெப்சைட் வந்தாலும் எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம்லாம் காட்டும். அப்போ ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேருக்கும் அது காட்டும். அப்போ காம்படிஷன் அதிகம். 10 லட்சம் பேர் இந்த வெப்சைட் வந்து பார்த்தாங்கன்னா 10 லட்சம் பேரும் இந்த ப்ரோக்ராமில் பக்கு தேடுவாங்க. அப்போ வந்து 10 லட்சம் காம்படிட்டர்ஸ் நம்மளுக்கு.
பப்ளிக் ப்ரோக்ராம்ல. ஆனா ஒரு பிரைவேட் ப்ரோக்ராம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு தான் இன்வைட் போயிருக்கும். அந்த 100 பேர் மட்டும்தான் அதுல பக் தேடுவாங்க. அப்ப வந்து லட்சக்கணக்குல இருந்து வெறும் 100 கணக்குல வந்து நம்ம காம்படிஷன் குறைஞ்சிரும். அதனால பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும். அதனால நீங்க ஆல்ரெடி பக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மத்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நம்ம வேகமா தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாட்டினா பாயிண்ட்ஸ் ரெப்புடேஷன்ஸ்லாம் நம்ம அதிகமா சேகரிக்கணும். சேகரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரைவேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு இன்வைட் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் பிகினர்ஸ் நிறைய என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, சில ப்ரோக்ராமுக்குலாம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பரிசா தருவாங்க, அதாவது ரிவார்டா தருவாங்க. அதனால எல்லாருமே அந்த மாதிரி ப்ரோக்ராம் மட்டும் தான் தேடுவாங்க. சில ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரிவார்டு தருவோம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெறும் பாயிண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் போய் பார்க்க தேடவே மாட்டாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா அப்ப அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒர்க் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஆனா நம்ம என்ன பண்ணணும், பிகினரா இதுலதான் போய் நம்ம தேடணும். நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல தேட மாட்டாங்க, ஏன்னா எந்த பலனுமே இல்லைன்ட்டு. ஆனா இதுலயும் பலன் இருக்கு, பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்குன்னு பிரைவேட்டா சில ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருவாங்க, அங்க போய் நீங்க தேடுவீங்க. அங்க காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், ஈஸியா பக்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நானுமே நிறைய பவுண்டி எதுல வாங்கியிருக்கேன் அப்படின்னா பிரைவேட் ப்ரோக்ராம்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பக் க்ரௌட்லயும் உங்களுக்கு பிரைவேட் ப்ரோக்ராம் இன்வைட் வரும், அதே மாதிரி ஹேக்கர் ஒன்லயும் வரும். ஒரு 1 month யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா ஜாயினபிள் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்க எவ்வளவு பாயிண்ட் எடுக்க இன்னும் நிறைய ப்ரோக்ராம் ஜாயின் ஆகிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் அக்செப்டட் இன்வைட்ஸ் அப்படின்னு வரும். இதெல்லாம் எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வந்த இன்வைட். கிட்டத்தட்ட 54 ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஸ்பெஷல் இன்வைட் வந்திருக்கு. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல்ல காட்டாது, எனக்கு மட்டும்தான், என்னோட ஓன் யூசர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் காட்டும். அப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல எல்லாம் காம்படிஷன் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ரோக்ராம் வந்து எனக்குன்னு யூனிக்கா இன்வைட்ல இருக்கு. அப்போ இங்கெல்லாம் வந்து லெஸ் காம்படிஷன், நான் இன்னும் பக் நிறைய கண்டுபிடிக்கலாம். அதனால மணி மைண்டடா மட்டும் இல்லாம கொஞ்சம் நாலேஜும் ரெப்புடேஷனும் கெயின் பண்ணணும்னு நினைச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு சோ தட் டெவலப் ஆக இந்த மாதிரி பிரைவேட் இன்வைட்ஸ் நிறைய கிடைக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பிரைவேட் ப்ரோக்ராம்ஸ்குள்ள போயிட்டு அங்க நிறைய பவுண்டிஸ் earn பண்ண ஆரம்பிக்கலாம். சேம் தான் ஹேக்கர் ஒன்னுக்கும் அப்ளிகபிள், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான். நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து இந்தியால இருக்கோம், ஓகேவா? நம்மளோட இந்தியன் கவர்மெண்டே ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதை பத்தி தெரியுமா? மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது பிகினர்ஸ்னால, ஸோ அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியால வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டேட் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நிறைய சிட்டி இருக்கு, நிறைய வில்லேஜஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான திங்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வெப்சைட் எக்கச்சக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மொபைல் ஆப் இருக்கும், கவர்மெண்டோட சர்வீசஸ் இருக்கும், கவர்மெண்டோட டேட்டா ஸ்டோர் பண்ற இடம் இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்குன்னு எக்கச்சக்கமா இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ரேஷன் கடை போனீங்கன்னா அதோட டேட்டாலாம் ஏதாச்சும் கவர்மெண்ட் வெப்சைட்ல தான் இருக்கும். வீட்டு டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் வெப்சைட்ல தான் இருக்கும். உங்களோட லைசன்ஸ் எடுக்க போறீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு, அதெல்லாம் எங்க இருக்கும், இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ல தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட எல்லா டேட்டாவையும் கவர்மெண்ட் மேனேஜ் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் வெப்சைட் வச்சிருப்பாங்க. இபி பில் கட்டுறது, இந்த மாதிரி இருக்க நம்மளோட டெய்லி நெசசிட்டிக்காக கவர்மெண்ட் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நீங்க பக் கண்டுபிடிச்சு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கே நீங்க என்ன பண்ணலாம்னா ரிப்போர்ட் பண்ணலாம். அதை வந்து NCCIIPC அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மா. சிங்கிள் சி தான், NCIIPC, நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2014ல வந்து நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்ல, அதாவது நம்ம ட்ரெயின் புக் பண்றது, ஃப்ளைட் புக் பண்றது, கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ் பண்றது, கவர்மெண்ட் பேங்க்ஸ், இந்த மாதிரி டெலிகாம், கவர்மெண்ட் நெட்ஒர்க், BSNL, இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடா ஆயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நீங்க பக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க, மோஸ்ட்லி இவங்க எல்லாம் எதையுமே அவுட் ஆஃப் ஸ்கோப்ல விட மாட்டாங்க, அதனால மோஸ்ட்லி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. நியூஸ் லெட்டர், புது வெப்சைட் ஏதாச்சும் டெவலப் பண்ணியிருக்காங்களா இல்லையா, என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, புது பக் ஏதாச்சும் வந்திருக்கா இல்லையா, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்டோட தான் பார்க்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட்டையும் நம்ம சேவ் பண்ணலாம். ஏன்னா
கவர்மெண்ட்டை சேவ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம கவர்மெண்ட்டோட டேட்டா பேஸ் லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்களோட பர்சனல் டீட்டெயிலும் லீக் ஆகும், உங்களோட சிட்டி அஃபெக்ட் ஆகும், உங்களோட ஸ்டேட் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லாட்டி வேற கண்ட்ரிக்காரங்க வந்து நம்ம கண்ட்ரி மேலே சைபர் வார் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சைனா வந்து நம்மளோட மொத்த டேட்டா பேஸையும் கவர்மெண்ட் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்தானா என்ன ஆகும்? உங்களோட எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ரிப்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் ஓவர் வியூ பாருங்கள். எல்லாமே ஒன்றும் இல்லை. நீங்களே கவர்மெண்ட் வெப்சைட் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் பக் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அபவுட் அஸ் கொடுக்குறேன்னா அவங்களோட விஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ் வித் NCIIPCன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷேர் எனி நியூலி டிஸ்கவர்டு வல்னரபிலிட்டி ரிலேட்டட் டு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் RVDP. அதாவது இவங்க வந்து எப்படி மெயில் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பக் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து மெயிலில் வந்து இவங்களுக்கு நம்ம சொல்லணும். rvdpa@nciipc.govern.in இந்த மெயில் ஐடிக்கு நம்ம பக்கை வந்து ரிப்போர்ட்டாக சென்ட் பண்ணணும். நம்ம எப்படி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் டைப் பண்ணி அனுப்புகிறோம், அந்த மாதிரி டைப் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே அனுப்பாமல் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் போயிட்டு பக் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன பக் கண்டுபிடிச்சிங்க, XSS பக் கண்டுபிடிச்சிங்கன்னா பக் நேம் XSS, எந்த வெப்சைட்டில் கண்டுபிடிச்சிங்க, வெப்சைட்டோட லிங்க், டெஸ்கிரிப்ஷன் எந்த இடத்துல கண்டுபிடிச்சிங்க, ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த மெயிலுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அதையுமே இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஏதாச்சும் ஒர்க்கிங்கில் இருக்கேன், எனக்கு இந்த ஃபீல்டில் வரணும், இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா மினிமம் 4 வீக் இன்டர்ன்ஷிப்லேருந்து 6 மந்த் இன்டர்ன்ஷிப் வரைக்கும் இருக்கும். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்ல போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் எப்படி அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபர்தராக பக் ரிப்போர்ட்டை பற்றி இந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா RVDP அவங்க அதுக்குரிய லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அக்னாலஜ் பண்ணுவாங்க, இன்கேஸ் வேறு ஏதாச்சும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும்னா ஃபோன் நம்பர், நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை லைட்டாக கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் திங்க் பண்ண வேணாம். எந்த விதமான வெப்சைட்டாக இருந்தாலும் இதில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், இந்தியன் கவர்மெண்ட்டோடது. நெக்ஸ்ட் டவுட்ஸ் வரலாம், எப்படி ஒரு வெப்சைட் கவர்மெண்ட்டோடது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக டொமைன் நேம் போய் பாருங்க. GOV அப்படின்னு டொமைன் நேம் இருந்தாலே அது மோஸ்ட்லி கவர்மெண்ட்டோடதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த GOV அப்படின்ற கீவேர்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றத ஒதுக்கிட்டாங்க. ஸோ எந்த ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை ப்ரைவேட் வேற யாராலையுமே இந்த டொமைனை வாங்க முடியாது. ஒன்லி கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி GOV அப்படின்னு இருந்தாலே அது கவர்மெண்ட் வெப்சைட் தான். பட் சம்டைம்ஸ் அதர் கண்ட்ரியோட கவர்மெண்ட் வெப்சைட்டாக கூட இருக்கும். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம கவர்மெண்ட்டோட தான் அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணலாம். மற்ற கவர்மெண்ட்டோடதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த கவர்மெண்ட்டோட பக் ரிப்போர்ட் இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். மற்ற கவர்மெண்ட்டோட சைட்டில் கண்டுபிடிச்சதை நம்ம கவர்மெண்ட்டோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடாதீங்க. இந்த மாதிரி மாற்றிலாம் பண்ணக்கூடாது. இந்த 2 பிளாட்ஃபார்ம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பக்ரவுட், அதுக்கப்புறம் NCIIPC கவர்மெண்ட்டோடது, HackerOne. அடுத்து இன்னொரு பாப்புலர் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது என்ன அப்படின்னா இன்டிகிரிட்டி பக் பவுண்டி அப்படின்னு போடலாம். வந்துருச்சு. ஸோ இது வந்து HackerOne, பக்ரவுட் மாதிரியே இதுவும் வந்து ஒரு பக் கண்டுபிடிக்கிற பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து யூரோப் கண்ட்ரிக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரோக்ராம் கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து லெஸ் காம்படிஷன் ஆல்சோ. இன்கேஸ் HackerOne, பக்ரவுட்லாம் பக் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து தேடி பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிள்லாம் இல்லை. ஜஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பக்ரவுட், HackerOne எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வரிசையாக ப்ரோக்ராம்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்கோப் வெரிஃபை பண்ணிட்டு பக் பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஒரு பிகினராக, ஒரு ஃப்ரெஷராக
அந்த பக் பவுண்டி ப்ரோக்ராம்குள்ள ஒரு ஃபுல் ஓவர்வியூ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோர்ஸை பார்த்துட்டு ஒரு 1 வீக் படிச்சுட்டு நீங்க பெரிய ஹேக்கர் ஆயிடவே முடியாது. இப்போ நீங்க படிச்சதை ஒரு 1 மந்த் அப்ளை பண்ணுங்க. அந்த 1 மந்த்லயும் புது புது விஷயங்களை வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கணும், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும், நிறைய பக் ரிப்போர்ட் ரீட் பண்ணிட்டே இருக்கணும். டெக்னாலஜியில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம், அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். நாளைக்கே புது சாஃப்ட்வேர் அப்டேட் போட்டுருவாங்க, நாளைக்கு அது வேலை செய்யாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா புது புது அப்டேட் வர வர நம்மளும் நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இந்த ஃபீல்டு எடுத்திருக்கோம் அப்போனா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் ஒர்க் பண்ணணும். ஸோ காய்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பக் ஹண்டிங். இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். உங்களை நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் கோர்ஸில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.